இப்போ 2026லயும் ஒருவேளை டிஎம்கே தான் வின் பண்ணி திரும்ப ஆட்சிக்கு வராங்க அப்படின்னா எல்லாருக்கும் இருக்க பெரிய பயம் என்னன்னா நிறைய பேரோட பேச்சு வந்துட்டு பறிக்கப்படும் அப்படின்றதுதான். பேசக்கூடாது, ஏன் குறைய சொல்லக்கூடாது, தப்பே சொல்லக்கூடாது, ஈவன் ப்ரூஃபோட சொன்னா கூட அதை நீ சொல்லக்கூடாது அப்படின்னு நிறுத்துறது உங்க கட்சியோட கொள்கையை நீங்களே மீறுற மாதிரி இருக்கு. தமிழ் தேசிய வெற்றி அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம் தமிழ்நாட்டுல? தமிழ் தேசியங்கிறது ஒரு அரசியல் ஃபார்முலா தான் போல தேவைப்படக்கூடியதா இருக்கு. அரசியல் படுத்திக்கிட்டு இருக்காங்க, இப்ப ரொம்ப அபிஷியலா டிஜிட்டலா சாலிடா அரசியல் படுத்திட்டு இருக்காங்க இளைஞர்களும். அப்படிங்கிற விஷயம் மக்களுக்கு இப்பதான் விதையா விழுக ஆரம்பிச்சிருக்கு. சோ அப்ப அது வளர கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனா விதை போட்டாச்சு. ரீசன்ட் டைம்ஸ்ல வந்துட்டு சவுக்கு சங்கர் அவர் பேசுறப்போ சீமான் அவர் வந்துட்டு காமெடியா ஒரு கட்சியை வச்சு நடத்திட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு. உங்களை பொறுத்த வரைக்கும் சீமான் அவர்களோட கட்சி அண்ட் அவரோட பேச்சு எதை சார்ந்து இருக்கு சார்? அவர் சரியான பாதையில தான் இருக்காரா? அவரோட பேச்சு எங்கேருந்து உருவாகுது அப்படின்னா, நம்ம வெறுங்கால தரையில் நடந்தாலும் ஒரு ஃபீல் கிடைக்கும்ல. எலிட்டான ஒரு ஹோட்டலுக்கு போனா நீங்க தங்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், அங்க இருக்க மணல் நீங்க நடக்கலாம். அது உண்மை இல்ல. ஊர் சைடு நீங்க உங்க கிராமத்துக்கு போறப்ப சிறப்பு கட்டி நடந்தீங்கன்னா ஒரு ஃபீல் கிடைக்கும், ஒரு எனர்ஜி ஒன்று வரும்ல, ஒரு மண்ணோட மகன் அப்படிங்கிற மாதிரி. அதோட பேச்சாதான் அவர் பேசுறாரு. போராட்டம் அப்படின்னா அதுக்காக மட்டும் தான் தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு எண்ணம் உருவாயிருச்சோ அப்படின்றதுதான் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. இந்த ஒரு எண்ணத்தை உடைக்கணும், தமிழ் தேசியம் முன்னாடி வரணும்னா அதுக்கு என்னதான் சார் வழி? அந்த தமிழ் தேசியத்தை எல்லாருமே ரொம்ப ஹார்டா புரிஞ்சுக்கிறாங்க. சில பைக்லாம் சில கார்ஸ் எல்லாம் இருக்கும், பார்த்தா ரொம்ப ஹார்டா இருக்கும். இது வாங்க வேணாம் அப்படின்னு நினைப்பாங்க. வாங்கி பார்த்தா அவ்வளவு சாஃப்டா இருக்கும். சாஃப்டான காசோட இது சஸ்பென்ஷன் பைக்லயும் கார்லயும் பயங்கரமா இருக்கும், ஆனா பார்க்க முடத்தனமா இருக்கும். அதே மாதிரி தமிழ் தேசியம் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு விஷயம். தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே, நான் சொல்றது மாற்று ஜாதி மாற்று இனம் கொண்ட மக்களுக்குமே தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் தேவை. தமிழ் தேசியம் வருது, ஆட்சிக்கு வருது அப்படின்னா இந்தியாவில் மற்ற மாநிலங்களோட தமிழ்நாட்டில் இருக்க பிற மொழி பேசுறவங்க ரொம்ப சேஃபா இருப்பாங்க. எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஆக்டர் அருணோதயன் சார் தான் இருக்காரு, அவர் கூட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். 2026 டூ ஆர் டை எலெக்ஷன்ற மாதிரி மாறிடுச்சு சார். இந்த அளவுக்கு 2026 எலெக்ஷனுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு ரீசன் என்ன சார்? ஏன் அப்படின்னா, எஸ், ஃபினான்ஷியல் ரொட்டேஷன் தான் தேவைப்படுது. இங்க பண தேவை எல்லாருக்குமே இருக்கு, மக்களுக்கும் இருக்கு, அரசியல்வாதிகளுக்கும் இருக்கு. ஏன்னா வாழ்றதுக்கான தேவையை தாண்டி வானத்தட்டி பிடிச்சிடலாம், அதுக்கான ஒரே சோர்ஸ் காசு தான் அப்படிங்கிற ரீசன் அதுதான் நம்புறாங்க எல்லாருமே. ஸோ அப்படி இருக்கப்ப யார்கிட்ட அதிகமாக அடிச்சு பறிக்கலாம், எடுத்துக்கலாம், உழைப்ப சுரண்டி காசா மாத்திக்கிட்டு சுயநலமா வாழலாம் அப்படிங்கிறத மக்களோட கோலா இருக்கு. அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாயிருச்சு. ஏமாற்றத்துக்கான வழிகள் நிறைய வந்துருச்சு டிஜிட்டல் வந்ததுக்கு அப்புறம். சோ அதுல யாரு ஜெயிக்கிறாங்கிறதுக்கான போராட்டமா 2026 இருக்கு. கண்டிப்பா சார். இப்போ 2026லயும் ஒருவேளை டிஎம்கே தான் வின் பண்ணி திரும்ப ஆட்சிக்கு வராங்க அப்படின்னா எல்லாருக்கும் இருக்க பெரிய பயம் என்னன்னா நிறைய பேரோட பேச்சு வந்துட்டு பறிக்கப்படும் அப்படின்றதுதான். அண்ட் இப்போவே நிறைய யூடியூபர்ஸ்ல இவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு லிஸ்டே எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வருது சார். சோ ஒருவேளை திரும்பவும் டிஎம்கே தான் ஆச்சு அப்படின்னா எந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் நிகழும்? அதாங்க விஷயம். இப்ப கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டிருக்கு. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. என்ன அப்படின்னா, திமுக அப்படிங்கிற கட்சி ஒரு திராவிட கட்சி வளர்ந்ததுக்கு காரணமே அவங்க பேசினது, அவங்களோட பேச்சு தான். மக்கள் மத்தியில பேசியே கொள்கையை பரப்பி கட்சியை வளர்த்தாங்க. சோ அப்படி இருக்கப்ப அதுல சில முரண்கள் இருக்கு, சிக்கல் இருக்கு. நடைமுறையில நீங்க உங்க ஆர்ஜின் நல்லா இருந்தாலும் இப்ப வர லஞ்சம் ஊழல் தவறான மனிதர்கள் கட்சிக்குள்ள அதிகமாயிட்டாங்க. அதனால மக்களுக்கு பாதிப்பு அதிகமா இருக்கு. அப்படிங்கறத வெளிப்படுத்துற விதமா தான் பேசக்கூடிய நபர்கள் பேசிட்டு இருக்காங்க. சோ அதை நீ பேசக்கூடாது, ஏன் குறைய சொல்லக்கூடாது, தப்பே சொல்லக்கூடாது, ஈவன் ப்ரூஃபோட சொன்னா கூட அதை நீ சொல்லக்கூடாது அப்படின்னு நிறுத்துறது உங்க கட்சியோட கொள்கையை நீங்களே மீறுற மாதிரி இருக்கு. அது அடிப்படையிலே தப்பு. அதை அவங்க கரெக்ட் பண்ணாங்கன்னா அந்த கட்சியோட வேல்யூ இன்னும் அதிகமாகும். அந்த பேசிஸ் மீன்ஸ் இப்ப நான் சொல்றது, பெரிய தலைவர்கள் கட்சியில இப்ப இல்லாம இருக்காங்க, மறைஞ்சிட்டாங்க. அப்படிங்கிறதுக்கான வேல்யூ நமக்கு தெரியுது, ரீசன்ஸ் நமக்கு தெரியுது. கொஞ்சம் கரெக்டான பீப்புள் இருந்தாங்கன்னா அவங்க அதை விடுவாங்க, பேசட்டும், கட்சியில் உள்ள குறைகளை அவங்க பேசட்டும், அதுக்கு நம்ம கரெக்ட் பண்ணுவோம், பொலிட்டிக்கல் நம்ம சரி பண்ணுவோம், அதுக்கான வழியா தான் அதை பார்ப்பாங்க. ஆனா இவங்களுக்கு அது புரியல, இவங்களால ஹேண்டில் பண்ண முடியல, அதனால அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா சார். தொடர்ந்து தமிழ்நாட்டுல இந்த திராவிட ஆட்சி அப்படின்றதுதான் வருஷம் இருந்துட்டே இருக்கு. ஒண்ணு ஏடிஎம்கே இல்ல டிஎம்கே, இவங்க தான் வின் பண்ணிட்டு ஆட்சி அமைச்சிட்டே இருப்பாங்க. இந்த 2026 தமிழ் தேசிய வெற்றி அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. சோ எல்லாரும் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அட்லீஸ்ட் சீமான் அவராது வின் பண்ணிட்டும், அவராது ஆட்சிக்கு வரட்டும் அப்படின்ற அளவுக்கு தமிழ் தேசிய கொள்கை இருக்கவங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்படி சார் போகும்? தமிழ் தேசிய வெற்றி அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம் தமிழ்நாட்டுல? 2016 அது தேவைப்பட்டுச்சு, அதுக்கான இம்பாக்ட் இருந்துச்சு. ஏன்னா பயங்கரமான ஒரு வெற்றி கிடைக்கல அப்படின்னாலுமே மக்கள் திரும்பினாங்க, அது ஓட்டாவும் மாறிச்சு. ஏன்னா அவங்களுக்கு உறுதியா தெரியும் இப்ப இந்த பார்ட்டி ஜெயிக்க போறது இல்ல அப்படின்னு, ஒரு இம்பாக்ட் கொடுப்பாங்க அப்படின்னு தான். எதை பத்தி யோசிக்காம இத்தனை வருஷம் திராவிட கட்சிகள் ஓட்டு போட்ட நபர்கள் இந்த கட்சிக்கு மாத்தி ஓட்டு போடுறாங்க. இப்ப சீமான் சார் ஒரு தொகுதியில் நிக்கிறாரு, கடலூர் நிக்கிறாருன்னா அது ஓட்டு போடுறது வேற. அவருக்கு ஒரு வேல்யூ இருக்கு, ஒரு ஃபேஸ் இருக்கு, இவர் பேசுவார்ப்பா, நல்லா பண்ணுவார்ப்பான்னு போடுவாங்க. அதை தாண்டி அவரை நம்பி அவர் கட்சியில் இருந்த நபர்களுக்கும் ஓட்டு மதுரை வேலையும் சரி, சோழிங்கநல்லூரும் சரி, சொல்லக்கூடிய அளவுல ஓட் பேங்க் கிடைச்சிச்சு, ஹெவியா கிடைச்சது. நான் சொல்றேன், மற்ற எல்லா பகுதியிலும் கிடைச்சிச்சு. ஸோ அப்போ மக்கள் மாற ரெடியா இருந்தாங்க அந்த நேரத்துல. அதை தாண்டி இப்ப அரசியல தொடர்ச்சியா இத்தனை வருஷங்கள் பேசுறாங்க, விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப என்னென்ன சிக்கல் இருக்கோ அதைத்தான் அவர் பேசுறாரு, எதுக்கும் பயப்படாம பேசுறாரு.
இப்ப ஒரு சின்ன கேஸ் தான் இது. மீன்ஸ் விஷயம் பெருசு, கேஸ் பயந்து டிவிக்குள்ள ஓடிட்டாங்க, யாருமே இல்ல. இவர் மேல கிட்டத்தட்ட 200 கேஸ்க்கு மேல இருக்கு. சோ மக்களுக்காக எதை பத்தியும் கன்சிடர் பண்ணாம ஒரு சிக்கல்னா கேஸ் வருதா பரவாயில்ல, நான் மக்களை பார்த்துட்டு அந்த கேஸை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நமக்காக ரிஸ்க் எடுப்பாரு. ஏன்னா கேஸ்னா ஒரு வார்த்தையா பண்ணா சில பேர் பேசுறாங்க. ஒவ்வொரு கேஸுக்கும் அலைச்சல் அதிகம், மன உளைச்சல் ஆயிரும். நீங்க ஒரு இடத்துல நிலையாவே இருக்க முடியாது. அங்க இங்க டிராவல் பண்ணி கோர்ட்டுக்கு போயிட்டே இருக்கணும். சோ அப்ப அது கடுமையான மன உளைச்சல் ஆகும். அதை தாண்டி இத்தனை கேஸை தாண்டி அவர் அரசியல் பண்றாரு அப்படின்னா இதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, இவ்வளவு மன அழுத்தத்தை நான் விரும்பியே ஏத்துக்கிறேன், எதுக்கு ஆனா மக்களுக்காக அப்படிங்கிற மூலம் இயங்கிட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில அதை மக்கள் லிசன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்கான சப்போர்ட் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கு. கண்டிப்பா சார். சீமான் அவர்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு வெறியோட பேசுவாரு, எவ்வளவு விஷயங்களை வந்துட்டு ரொம்ப துல்லியமா கண்ணியமா வைப்பாரு அப்படின்றது இங்க இருக்க நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு தெரிஞ்ச விஷயம். ஆனா ரீசன்ட் டைம்ஸ்ல வந்துட்டு சவுக்கு சங்கர் அவர் பேசுறப்போ சீமான் அவர் வந்துட்டு காமெடியா ஒரு கட்சியை வச்சு நடத்திட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு. உங்களை பொறுத்த வரைக்கும் சீமான் அவர்களோட கட்சி அண்ட் அவரோட பேச்சு எதை சார்ந்து இருக்கு சார்? அவர் சரியான பாதையில தான் இருக்காரா? அவரோட பேச்சு எங்கேருந்து உருவாகுது அப்படின்னா, நம்ம வெறுங்கால தரையில் நடந்தாலும் ஒரு ஃபீல் கிடைக்கும்ல. எலிட்டான ஒரு ஹோட்டலுக்கு போனால் நீங்க தங்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், அங்க இருக்க மணல் நீங்க நடக்கலாம். அது உண்மை இல்லை. ஊர் சைடு நீங்க உங்க கிராமத்துக்கு போறப்ப சிறப்பு கல்வி நடந்தீங்கன்னா ஒரு ஃபீல் கிடைக்கும், ஒரு எனர்ஜி ஒன்று வரும்ல, ஒரு மண்ணோட மகன் அப்படிங்கிற மாதிரி. அதோட பேச்சா தான் அவர் பேசுறாரு. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, தமிழ்நாட்டில் என்ன சிக்கல் நடந்தாலும், மண்ணுக்கும் மக்களுக்குமான சிக்கல் எங்க நடந்தாலும் அவர் இருப்பார். அவரோட குரல் இருக்கும், எந்த சமரசமும் இல்லாம அவரோட குரல் இருக்கும். ஸோ இப்போ பல பேர் சொல்றாங்க, மீன்ஸ் இப்போ ட்ரோலாவும் ஃபன் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கே தெரியல, இப்ப இன்னைக்கு இந்த செகண்ட் தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் வருது அப்படின்னா கூட யார் எப்படி ட்ரோல் பண்ணிருந்தாலும் அதெல்லாம் கன்சிடர் பண்ணாம அவங்களுக்காகவும் போய் நிற்பாங்க. அந்த விஷயத்தை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவரோட பேச்சிலேயே மிக தப்பா கன்மையாகிறது எது அப்படின்னா, அவரோட அந்த குட்டிக்கிட்டே கட் பண்ணுவாங்க அவர் பேசுற விஷயங்களை. ஃபுல்லா ஒரு ஸ்பீச் எடுத்து பார்த்தா அதுல ஒரு ஆரம்பம் ஒரு முடிவு இருக்கும். ஏன்னா இப்ப கூட ரீசெண்டா அங்க கரூர் மக்கள் எல்லாம் சாக வேண்டியவங்க தான் அப்படின்னு ஒரு பேசினதா ஒரு விஷயத்தை ரொம்ப இதா போயிட்டு ஒரு மனுஷனாலே அப்படி பேச முடியாது. சோ அதை சீமான் சார் ஒரு தமிழ்நாட்டு மக்கள் கரூர் மக்கள் இறந்து போறதை சாக வேண்டியதாங்க பேசுவார். அது அடிப்படையில புரிதல் இல்லாதவங்க ஷேர் பண்ற விஷயம். அது புரியாம என்னன்னா, மனிதனா போனதா இறந்தான் போனோம், அதான் நம்ம பாசிபிலிட்டிஸ். ஒரு குழந்தையா இருந்தாலும் வளர்ந்தவங்க இருந்தாலும் இறந்தான் போனோம். சோ அவங்க எல்லாருமே வாழ்ந்து இறந்து போக வேண்டியவங்க தான், இப்படி இறந்து போக தேவையில்லை அப்படிங்கிற விஷயத்த அவர் சொன்னாரே தவிர அதை கூட புரியாத முட்டாள்கள் அதை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி சாரோட பேச்சை நீங்க யாராவது வந்து கட் பண்ணி பார்த்து சிரிக்கிறீங்க அப்படின்னா பரவாயில்ல, சரிங்க, தப்பு இல்ல. அதே சமயம் அந்த மீட்டிங் என்ன மீட்டிங் சொல்லி ஒரு ஹாஃப் அன் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்களேன். ஓகே, இதைத்தான் தப்பா பரப்புறாங்க சொல்லி சாரியா பிடிக்க ஆரம்பிக்கும். ஈவன் அவரோட கொள்கைகள் பிடிக்காட்டியும் அவரே பிடிக்காட்டியும் அவரோட பேச்சில் என்ன சொல்றாரு அப்படின்னா அது உங்க வீட்டுல இருக்க உங்க அப்பா அம்மாக்கு உங்களுக்கான பேச்சா தான் இருக்கும். கண்டிப்பா சார். இந்த நாட்டுல வந்துட்டு தமிழ் மக்கள் எக்கச்சக்கமான பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ நம்மளோட உணர்வுகளோட தமிழ் தேசியம் அப்படின்றது கலந்திருக்க வேண்டியது. அப்படிப்பட்ட தமிழ் தேசியம் தமிழ்நாட்டுல இத்தனை வருஷம் வெற்றி வந்துட்டு வரவே இல்லை அப்படின்றதுக்கு என்ன காரணம்? ஏன் இவ்வளோ லேட் ஆகுது தமிழ் தேசியத்துக்கு ஒரு வெற்றி வரத்துக்கு? அதுதாங்க இப்ப திராவிடம்ங்கிற விஷயம் அது என்னன்னே புரியாம திராவிடம் ஒண்ணு இருக்கு போல, திராவிடம்ங்கிற அது மண்டையில ஏறிடுச்சு, முகங்கள் தலையில ஏறிட்டாங்க, அதோட கொள்கைகள் தலையில ஏறிடுச்சு. அந்த கேப்ல தமிழ் தேசியங்கிற விஷயமே அந்த வார்த்தையே மக்கள் மத்தியில பரவாம போச்சு. அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. டிஜிட்டலா தமிழ் தேசியங்கிறது இப்ப ரீசெண்டா ஒரு 15 இயர்ஸ்க்குள்ள தான் வளர்ந்துருக்கு. வாட்ஸ்அப் இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், அது பேசுற நபர்களா இருக்கட்டும், நிறைய பேர் நான் சொல்றேன் குவாலிட்டியா வித் ப்ரூஃபோட வரலாற்று சான்றுகளோட பேசுறாங்கல்ல, அது வந்து கடந்த 15 வருஷங்கள் அதிகமா இருக்கு. சோ இப்பதான் தமிழ் தேசியம் அப்படிங்கிற வார்த்தையே மக்கள் மனசுல பதிய ஆரம்பிச்சிருக்கு. இப்ப நான் சொல்றது நம்ம தாத்தா பாட்டிகளுக்கும் கூட. இப்ப பாரிசாலம் புரோலாம் பேசுறாருன்னா உட்காந்து வீட்டுல பெரியவங்க பாக்குறாங்க, என்ன பேசுறாரு அப்படின்னு. ஏன் பாக்குறாங்க, யார் இந்த தம்பி அப்படின்னா தமிழ் தேசியம் பேசுவாப்ல அப்படின்னு அந்த வார்த்தை ரெஜிஸ்டர் ஆகுதுல, ஒரு பாட்டிக்கு ரெஜிஸ்டர் ஆகுதுல. சோ அப்போ அவங்க மண்டையில ஓடுறப்ப டிவி நியூஸ் எல்லாம் பாக்குறப்ப திராவிடம் வராங்க, தமிழ் தேசியம் வராங்க, இந்த பையன் என்ன பேசுறான், இந்த டீம்ல உள்ள மெம்பர்ஸ் எல்லாம் என்ன பேசுறாங்க, இந்த கட்சி தலைவர் என்ன பேசுறாரு, இதே மாதிரி கம்பேர் பண்ணி பார்த்து ஓகே தமிழ் தேசியங்கிறது ஒரு அரசியல் ஃபார்முலா தான் போல, தேவைப்படுது போல, தேவைப்படக்கூடியதா இருக்கு. சோ அது அரசியல் படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப ரொம்ப அபிஷியலா டிஜிட்டலா சாலிடா அரசியல் படுத்திட்டு இருக்காங்க இளைஞர்களும். அப்படிங்கிற விஷயம் மக்களுக்கு இப்பதான் விதையா விழுக ஆரம்பிச்சிருக்கு. சோ அப்ப அது வளர கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனா விதை போட்டாச்சு. கண்டிப்பா சார். நீங்க சொன்ன மாதிரி எத்தனை பேருக்கு திராவிடம்னா என்ன, தமிழ் தேசியம்னா என்ன அப்படின்ற விஷயமே இதுவரைக்கும் தெரியுமா அப்படின்றதே தெரியல. ஏன்னா ஓட்டு போடுற பல பேருக்கு நம்ம என்ன பண்றோம்ன்றதே தெரியாம பண்ணிட்டு இருக்கவங்க தான் இருக்காங்க. அப்படி இருக்கப்போ தமிழ் தேசியம் அப்படின்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு எவ்வளவு முக்கியமான விஷயம் அப்படின்றத பல பேர் உணர்த்திட்டு இருக்காங்க. அதுல சீமான் அவர்களும் ஒண்ணு அப்படின்றத நிதர்சனமான உண்மை சார். ஆனா இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல சீமான் அவர்கள் மேல வைக்கிற விமர்சனம் என்னவா இருக்குன்னா, அவர் முன்ன மாதிரி இல்ல, முன்ன அப்படியே ஃபோர்ஸா ஒரு கட்சியை எதிர்த்து ஒரு தமிழ் தேசியத்துக்காக பேசுற மாதிரி இல்ல, இப்போ ரொம்ப ஸ்லோ டவுன் பண்ணிட்டாரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எப்படி சார் இருக்கு, அவர் நிஜமாவே ஸ்லோ டவுன் பண்ணிட்டாரா? அதான் முன்ன மாதிரி இல்ல அவர் சொல்ற நபர்கள். முன்ன அவர் பிரேமா இருந்தப்ப நீங்க என்ன பண்ணீங்க, அவருக்கான ரெகக்னிஷன் கொடுத்தீங்களா? அவரோட போராட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாமே இம்பாசிபிளான விஷயங்களை பாசிபிள் பண்ணியிருப்பாரு. அந்த விஷயங்களை யாருமே பேசவே முடியாது, ரொம்ப சென்சிட்டிவான விஷயமா இருக்கும், அதை பத்தி பேசுவார். மதுரை சிறுபிட்டு ஜாதி ஆணவ கொலைகளை பத்தி பேசுவார், தைரியமா பேசுவார். அங்க இருக்க நபர்கள் இதனாலயுமே நடக்குது அப்படின்னு பேசிட்டு வருவாரு. அந்த ஸ்பேஸ் மக்கள் கொடுத்தாங்க, தமிழ் ஜாதி மக்கள் கொடுத்தாங்க. ஏன் அப்படின்னா இவர் உண்மையா பேசுவாருப்பா, என்னதான் கோவக்காரன் தான், நம்ம ஊருக்கார். மீன்ஸ் எப்படி சொல்றது,
நம்ம ஜாதிகளுக்குள்ள ஒருத்தர் அவரு அப்படி இப்படி நம்ம அடிச்சிட்டாலும் உண்மையை பேசுவான் அவன் அப்படிங்கிற மீட்டில் மக்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இங்க இப்ப இது எப்படி மாறிட்டு இருக்கு அப்படின்னா பயன்படுத்துதல் அதிகமாயிருச்சு, அவரை தப்பா ப்ரொஜெக்ட் பண்றது அதிகமாயிருச்சு. ஒரு விஷயத்த அவர் எடுத்து பேசுறாரு அப்படின்னா அதோட ஹோல்சமான கருத்து என்ன, எதன் அடிப்படையில ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் பார்த்துட்டே வராரு, அதுல இந்த இடத்துக்கு இந்த முடிவு எடுக்கிறாரு அப்படின்னா அது தொலைநோக்கு பார்வையை பார்க்குறப்ப அது கட்சியோட தேவைக்கா இருக்கும், மக்களோட நலனுக்காக தான் இருக்கும். அதை கன்சிடர் பண்ணாம இப்ப திடீர்னு மாறுறாருன்னா எனக்கு தெரிஞ்சு என்டிக்கல பழைய ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் பேசித்தான் இருப்பேன். ஸோ அவங்களுக்கு இதை துளியும் கன்சிடர் பண்ணவே மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் சார் எதை வச்சும் மாறிட மாட்டார் கொள்கை. குறிப்பா அந்த காசெல்லாம் சொல்றாங்க, சான்சஸ் 0. ஏன்னா 2016 எலெக்ஷனுக்கு சாரும் சொல்லியிருக்காரு மேடைகள்லயே, என்ன பத்திரிக்கை அபிஷியலாவும் நான் அதை நம்புறேன். ஏன் அப்படின்னா அப்ப அதுக்கான தேவை இருந்துச்சு. ஏன்னா தமிழ்நாட்டில் திராவிடத்தை அடிச்சு நொறுக்க போறேன் அப்படிங்கிறதா இருக்கட்டும், இல்ல காங்கிரஸ் கட்சியை காலி பண்ணதா இருக்கட்டும், அவ்வளவு பெரிய பவர் இந்த பர்சனுக்குள்ள இருக்கு அப்படின்னா அவர் அரசியலுக்கு எவ்வளவு தேவை. ஸோ அப்ப எவ்வளவு காசு கொடுத்தனாலும் அவர் எடுத்துடலாங்கிறது அரசியல் கட்சியோட கொள்கையா தானே இருக்கும், நோக்கமா தான் இருக்கும். அப்படி இருக்கப்ப அதுக்கெல்லாம் சமரசம் பண்ணாம அவர் தனிச்சு நிக்கிறார், நின்றுகிட்டு இருக்காருங்கிறப்பவே அவருக்கு மணி ஒரு மோட்டோ கிடையாது. அதோட வாழ்வியலை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். தப்பா தான் பேசிட்டு இருப்பான்னு வச்சுங்களேன். அடிப்படையில சீமான்ஸோட வாழ்வியலை நீங்க பாத்தீங்கன்னா உண்மையா பாத்தீங்கன்னா அங்க மணி ஒரு கோலாவே இருக்காது. இருந்திருந்தா அவர் இங்க இப்படி இருந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. கண்டிப்பா சார். இப்போ ஆனா எல்லாரோட ப்ரொஜெக்ஷன் எப்படி இருக்குன்னா தமிழ் மக்கள் மத்தியில எல்லாருமே வந்துட்டு போராட்டம் அப்படின்னா அதுக்காக மட்டும் தான் தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு எண்ணம் உருவாயிருச்சோ அப்படின்றதுதான் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. இந்த ஒரு எண்ணத்தை உடைக்கணும், தமிழ் தேசியம் முன்னாடி வரணும்னா அதுக்கு என்னதான் சார் வழி? அத தமிழ் தேசியத்தை எல்லாருமே ரொம்ப ஹார்டா புரிஞ்சுக்கிறாங்க. சில பைக்லாம் சில கார்ஸ் எல்லாம் இருக்கும், பார்த்தா ரொம்ப ஹார்டா இருக்கும், ஐயோ இது வாங்க வேணாம் அப்படின்னு நினைப்பாங்க. வாங்கி பார்த்தா அவ்வளோ சாஃப்டா இருக்கும். சாஃப்டான காசோட இதில் சஸ்பென்ஷன் பைக்லையும் கார்லையும் பயங்கரமா இருக்கும், ஆனால் பார்க்க மோட்டத்தனமா இருக்கும். அதே மாதிரி தமிழ் தேசியம் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு விஷயம். தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே, நான் சொல்றது மாற்று ஜாதி மாற்று இனம் கொண்ட மக்களுக்குமே தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் தேவை. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சிக்கல் அப்படின்னா கூட, இப்போ தமிழ் மக்களால் அவங்களுக்கு ஒரு சிக்கல், வாழ்ந்துட்டு இருக்க மக்களுக்கு சிக்கல்னா இவங்க தான் பண்ணிப்பாங்க. அப்பெல்லாம் பண்ணக்கூடாது, நீங்க நம்ம நம்பி வாழ்ந்துட்டு இருக்காங்க, இவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு அந்த மக்களுக்கு சார்பாகவும் நின்று பேசக்கூடியதான் தமிழ் தேசியம். அது தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்க. தமிழ் தேசியம்னா நமக்கு எதிரானது, அவங்க தான் நம்மளால வெட்டி விட்டுருவாங்க அப்படின்னு. தமிழ் தேசியம் வருது, ஆட்சிக்கு வருது அப்படின்னா நீங்க இந்தியாவில் மற்ற மாநிலங்களோட தமிழ்நாட்டில் இருக்க பிற மொழி பேசுறவங்க ரொம்ப சேஃபா இருப்பாங்க. நான் அடிச்சு ஒரு எழுதி வச்சுக்கோங்க, அவ்வளவு பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்கும். நீங்க சந்தோஷமா இருக்கலாம், நீங்க உங்க ஓன் ஸ்டேட்டோட இங்க சந்தோஷமா இருக்கலாம். அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். அது தமிழ் தேசியம் பண்ணும். ஏன்னா இந்த மண்ணுக்கான மக்களுக்கான தேவையை நாங்க பேசுறோம்னா இந்த மண்ணில் வாழ வந்தவங்களை எப்படி நாங்க வந்து டாமினேட் பண்ணுவோம், கஷ்டப்படுத்துவோம், அதுக்கான சான்சஸ் 0. ஸோ இந்த விஷயத்த புரிய விடாம ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, இது தப்பானவன் கோமாளி அப்படிங்கிற மோல ட்ரீட் பண்ணி தான் அவரை மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நான் பேசினபடி மாற்று மொழி பேசுற நபர்களுக்குமே இவர் இந்த மண்ணுக்கு தேவை அப்படிங்கிறது தெரியும், ஆனா அதை அவங்களால பேச முடியாது. சோ ஒருவேளை 2026 எலெக்ஷன்ல தமிழ் தேசியம் வின் பண்ணி தமிழ் தேசியம் தான் ஒரு ஆட்சி அப்படின்ட்டு வருது அப்படின்னா தமிழ்நாட்டுல எந்த மாதிரியான மாற்றங்கள்ல நிகழும் சார்? தமிழ்நாட்டை கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு ஆரம்பிக்கணும், ரீஸ்டார்ட் பண்ணணும் தமிழ்நாட்டை. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு தேவையான தமிழ் மக்களுக்கு தேவையான எல்லாமே இருக்கு, அதுவே போதும். இப்போ கிராமத்தில் ஒரு வீடு இருக்கும், வீட்டை சுற்றி பனை மரம் இருக்கும், தென்னை மரம் இருக்கும், தோப்பு இருக்கும், அதுவே செல்ஃப் சஸ்டைன் சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த விஷயம் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு, போதுங்கிற அளவுக்கு இருக்கு. ஸோ அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா சிஸ்டம் எல்லாமே குழம்பி போயிருக்கு. இந்த சிஸ்டத்தை மாற்ற முடியாது. அழுக்கோட அழுக்கா தப்போட தப்பா சேர்ந்து வேணா எங்களாமே தவிர இதை மாத்துறது கஷ்டம். நான் சொல்ற திராவிட கட்சிகள் பார்ட்டி அந்த மூலம் சொல்றேன். தமிழ் தேசம் திரும்பி வருது அப்படின்னா இதுங்க கூட கலக்கவே முடியாது. எல்லாத்தையும் அழிச்சு வரிச்சு எடுத்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணணும். அந்த மாற்றம் ரொம்ப அழகா இருக்கும். கண்டிப்பா சார். 2026 எலெக்ஷன்ல அந்த ஒரு இடத்துல தகுதியான ஒரு நபர் இருக்கணும் அப்படின்றதுதான் எல்லாரோட ஒரு முக்கிய குறிக்கோளுமா இருக்கு சார். நிறைய தகவல் சொல்லியிருக்கீங்க சார், ரொம்ப நன்றி.